தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 5வது முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைத்த பொழுது வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே காண்கிறார் யோவான். இந்த யோவான் சம்பவிக்க வேண்டியவைகளை ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததையும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமாகிய விசேஷம். யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது வேத வசனத்தின் நிமித்தமும் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் கீழே யோவான் கண்டார். இரத்த சாட்சியாய் பரிசுத்த ஜீவிதம் செய்து மரித்தவர்களுடைய ஆத்துமாக்கள் தேவதூதர்களால் பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். அவர்களுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவியும் ஆத்துமாவும் தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்கள், அதே போன்று லூக்கா 16வது அதிகாரத்தில் லாசருவும் ஐஸ்வர்யவானும் இறந்தபோது தேவனை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவிதம் செய்த லாசரு ஆபிரகாமின் மடிக்கும், இந்த உலகத்தில் நன்மையை அனுபவித்து சுகபோகமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடியால் அவன் நரகத்திற்கும் திரும்பினார் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் பரதீசு ஆபிரகாமின் மடி ஒரே இடத்தை குறிக்கிறது. கொல்லப்பட்ட இந்த ஆத்துமாக்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவர்கள் ரோம பேரரசர்களான நீரோ, டொமிஷியன், டைக்லீஷியன் என்பவர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். சிவன்னா சபையை சேர்ந்த பாலிகார்ப் என்பவர் மீது ரோம பேரரசன் மார்க்கஸ் அரலியஸ் சூடான தாரை ஊற்றி உயிருடன் எரித்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தலை துண்டிக்கப்பட்டது. அவர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். நியாயாதிபதியும் பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொன்ன கர்த்தரை நோக்கி இந்த கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் அவர்களுடைய ரத்தம் சிந்த வைத்தவர்களை பழிவாங்கும்படி கர்த்தரை நோக்கி மகா சத்தம் கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர் வெள்ளை அங்கி ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்களை, நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் போய் இளைப்பாற வேண்டும், ஏனென்றால் உங்களுடைய உடன் பணிவிடைக்காரரும் உங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இனியும் கொல்லப்பட போகிறவர்கள் யார் என்றால் அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் கொலை செய்யப்பட போகிறவர்கள், சத்தியத்தை அறிந்தும் அதற்கு இடம் கொடாமல் ரட்சிப்பை விலக்கினவர்கள், இயேசு கிறிஸ்துவை வெறுத்தவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். 2 கொரிந்தியர் 6:2 பவுல் சொல்றாரு, இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், நோ செகண்ட் சான்ஸ். கிருபையின் படி அல்ல, அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்க போகிற இயேசுவே ரட்சகர். ஆமென். மனம் திரும்புவோம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா.